வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் 2 நாள் பயணம் மேற்கொள்ளவுள்ள அவர் ஹூக்ளி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த நிதியை விடுவிக்கிறார். இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள 9,44,00,000க்கும் அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு 18,880 கோடி ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தினை பதிவிட்டுள்ள அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதிலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் முக்கிய மைல்கல்லாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 15 லட்சத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் இளைஞர் சக்தியை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பயணம் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த ஊக்கத்தொகை பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர். வணக்கம், என்னோட நேம் அஜித் குமார். நான் ஜனவரியில் ஜாயின் பண்ணேன். இந்த பிரதான் மந்திர் விக்ஷித் பாரத் ரோக்சார் யோஜனா ஸ்கீம் மூலயமா எனக்கு 7,500 இன்றைக்கி கிரெடிட் ஆச்சு. இது ஆகஸ்ட்லேருந்து இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் ஜனவரியில் ஜாயின் பண்ணேன். ஸோ 6 மந்த்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு இந்த 7,500 ஜூனில் கிரெடிட் ஆயிருக்கு. நான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிமன்ற தடையாணை காரணமாகவும் கோயில்களின் நிதிச்சுமையை கருத்தில் கொண்டும் 245 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 பணிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிதியை கொண்டு கோயில்கள் மற்றும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைபேசி வழியாக ஆலோசனை பெறுவதற்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 144116 அல்லது 104 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் இந்த சேவை வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் கடைசியாக முன்மொழிந்த இடைச்செருகல் தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும், திருத்திய தீர்மானம் அரசினர் தனி தீர்மானம் ஆகாது என்றும் தெரிவித்துள்ளார். பொதுவாக ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தங்கள் முன்மொழியப்பட்டால் அது வழிமொழியப்பட்டு பேரவையின் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பின்னர்தான் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் கொண்டு வந்த திருத்தம் விவாதிக்கப்படாமல் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டு திருத்தத்துடன் கூடிய அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தது சட்டப்பேரவை விதிகளுக்கு முற்றிலும் எதிரானது என்று திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். நாகப்பட்டினத்தில் உள்ள மீன்வள பல்கலைக்கழகத்தின் நிறுவன தினத்தை முன்னிட்டு வேளாண் பெருவிழா நேற்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்த இந்த விழாவில் சமச்சீராக உரமிடுதல், கால்நடை வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகப்பட்டினம் தமிழ்நாடு ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் 15வது நிறுவன தினத்தினை முன்னிட்டு வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறும் வேளாண் சங்கமம் 2026 வேளாண்மை பெருவிழா, விவசாயிகள் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் KJ பிரவீன் அவர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வேளாண் செடிகள், தோட்டக்கலை பயிர்கள், நவீனப்படுத்தப்பட்ட வேளாண் இயந்திரங்கள் உள்ளிட்ட வேளாண் உபகரணங்கள் அங்கு விவசாயிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வேளாண் பெருவிழாவில் விவசாயம் காப்போம் பிரச்சாரம், கேத் பச்சோவா அபியான், சமச்சீர் உரமிடுதல், விழிப்புணர்வு, மண்ணோடு மகிழும் வேளாண்மை, பாரம்பரிய கால்நடை வளர்ப்பு, நாட்டு இனங்களின் பாதுகாப்பில் அதன் பங்கு, பாரத பிரதமரின் கிசான் சம்மன் நிதி திட்டம் வழங்குதல், இணையவழி ஒளிபரப்பு, மீன் வள ஆராய்ச்சி புதுமைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹிஸ்புல்லா அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் கோயில்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து சிறுபான்மை மக்கள் சார்பில் நேற்று டாக்காவில் பேரணி நடத்தப்பட்டது. நீட் மறுதேர்வு குறித்த வினாத்தாள் என்று போலியான வினாத்தாளை விற்பனை செய்த இளைஞர் ஒருவரை ராஜஸ்தான் மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய அலுவலகம் புதுதில்லியில் உள்ள டல்கோட்டரா இணைப்பு கட்டிடத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி காவல்துறை சார்பில் நேற்று நடைபெற்றது. கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் அணு உலையை விரிவுபடுத்துவதற்கான திட்டம் குறித்து தொழில்துறை நிபுணர்களுடனான கலந்துரையாடல் சென்னையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் மணி 1:30க்கு தொடங்கவுள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற 2 போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று 2-0 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் காயத்திலிருந்து குணமாகியுள்ள இந்திய வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷித் ராணா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது.
இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.